தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இடம்பெறுவதில் ஆட்சேபனை இல்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலோசனையின் போது பல முக்கிய விஷயங்கள் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ள எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை என கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என இபிஎஸ் தெரிவித்ததாகவும், ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் பரப்புரையில் ஒரே மேடையில் பங்கேற்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தற்போது இரண்டாக பிரிந்துள்ள பாமகவை ஒன்றாக இணைத்து கூட்டணிக்குள் கொண்டுவரும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தவிக தலைவர் விஜயை கூட்டணியில் இணைப்பது குறித்தும் பியூஷ் கோயல் விவாதித்ததாகவும், ஆனால் விஜய் கூட்டணிக்கு வர வாய்ப்பு குறைவு என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவில் மட்டுமே இணைவோம் எனவும் அவரை வீழ்த்துவதே நோக்கம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசியதாக கூறிய ஓ பன்னீர்செல்வம் தங்களது இயக்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து முடிவெடுக்க சென்னை வெப்பேரியில் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினார். இதில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவில் இணைய மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கூறியதை வழிமுடிவதாக கூறினார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. இதையடுத்து நியூஸ் 18 கேள்விக்கு பதிலளித்த ஓபிஎஸ், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றார். எடப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ள நிலையில் அவர் கூட்டணி அமைக்கப் போவது திமுகவுடனா அல்லது தவேகாவுடனா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை வேப்பேரியில் தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி உள்ளவரை அதிமுகவில் இணைய மாட்டோம் என்ற நிலையில் அதனை தானும் ஆமோதிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. திமுகவுக்கு டி என்றும் தவேகாவுக்கு வி என்றும் குறிப்பிட்டு இந்த இரு கட்சிகளில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடியை அதிமுக ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற முடிவை அனைவரும் கூடித்தான் இன்று ஐயா வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கு தெரியல, அதெல்லாம் ஐயா தான் சொல்லணும். டிஆ வியான்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒழிக என்ற முழக்கமும் கூட்டத்தில் ஆர்ப்பரித்தது. எடப்பாடி ஒழிக, எடப்பாடி ஒழிக, எடப்பாடி ஒழிக. தவேகா தலைவர் விஜயின் காரை நிர்வாகிகள் சிலர் திடீரென மறித்த பரபரப்பு காட்சிகளே இவை. தவேகாவில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அஜிதா என்பவர் சென்னை பனையூர் அலுவலகம் வந்திருந்தார். ஆனால் மாவட்ட செயலாளர் பதவிக்கான பட்டியலில் தனது பெயர் இல்லை என்பதை அறிந்த அஜிதா விஜயை சந்தித்து முறையிட முயன்றார். கட்சி அலுவலகத்திற்குள் விடாமல் அஜிதாவை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் சாலையில் நிறுத்தி வைத்து தவேகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சூழலில் தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வந்தபோது அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் விஜயின் காரை மறித்ததுடன் சிலர் காரின் பேனட்டில் ஓங்கி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் நிற்காமல் விஜய் அலுவலகத்திற்குள் சென்றார். இதையடுத்து அஜிதாவிடம் தவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை நடத்த முயன்று தோல்வியில் முடிந்தது. கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். கட்சியில பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யும். அது சரி செய்யப்படும். யார் யாருக்கு என்ன பொறுப்பு என்பதை உரிய நேரத்தில் விஜய் அறிவிப்பார் எனவும் நிர்மல்குமார் குறிப்பிட்டார்.